ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்எம்எஸ் வியூஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய நைனா முகமது ஒலியுல்லா அப்படின்ற ஒரு தர்காவுக்கு தான் வந்திருக்கோம். இந்த தர்கா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடனை தாலுகா அப்படின்ற ஒரு தாலுக்காவில் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பட்டினம் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்கா வந்து அமைஞ்சிருக்கு. இந்த தர்காவில் வந்து பார்த்திங்கன்னா நைனா முகமது ஒலியுல்லா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடங்கியிருக்கிறதா சொல்லப்படுகிறது. இந்த தர்காவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்காவை பற்றி எந்த ஒரு விவரங்களும் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றில் தெளிவாக குறிப்பிடப்படலை. ஆனாலும் இந்த தர்கா வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிரம்மாண்டமாக சந்தனம் கூட நடக்கிறதா சொல்லப்படுகிறது. இந்த தர்காவை பற்றியான டீட்டெயில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேதர் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் அந்த அளவுக்கு இந்த தர்காவை பற்றியான ஒரு விரிவான ஒரு தெளிவும் ஒரு விளக்கமும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் வந்து குறிப்பிடப்படலை. இந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தர்காவுடைய சிறப்பு மற்றும் இந்த தர்காவில் வந்து யார் அடங்கியிருக்காங்க, எதனால் இந்த தர்காவை வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த இடத்துல உருவாச்சு, எதனால் உருவாச்சு, இந்த தர்காவில் அடங்கியிருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சிறப்பு இருக்குது, ஸோ அவர்களுடைய குடும்பஸ்தர்கள் பற்றி இந்த எந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்க, இஸ்லாமை போதிக்கிறதுக்காக வந்தாங்களா, எதுக்கு வந்தாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இல்லை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என் கூட ஷேர் பண்ணிங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்காவை பற்றியான விவரங்கள் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் இருந்தாலும் எனக்கு அவ்வளோவா வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் வந்து தெளிவான ஒரு இது வந்து கிடைக்கல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆல்ரெடி யாராவது இருப்பீங்க அந்த கிராமத்துலேயே பாசிப்பட்டினம் ஊர்லேயே. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய இந்த தர்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான தர்கா. ஸோ தோற்றங்களும் வந்து பார்த்திங்கன்னா அழகாகவே அமைஞ்சிருந்துச்சு. நாங்கள் போயிருந்தோம். சுற்றி மரங்கள், ஒரு அமைதியான ஒரு இடம். ஊர் சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு இடம். ஃபேமிலியாக போனோம் அப்படின்னா ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியாக ரிலாக்ஸாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக பார்க்குற அளவுக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதியாக இருந்துச்சு. தர்காவை பற்றி டீட்டெயில்ஸ் என்னால் கனெக்ட் பண்ண முடியல, அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ உங்கள் யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த தர்காவை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் சொல்லுங்கள். ஸோ இதோடு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிய போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் இந்த தர்காவை பற்றி தெரியும் அப்படின்னா கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.